இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா, அவங்களுடைய பெயர் அஹ்மத், அவங்களுடைய தந்தை பேர் முஹம்மத். சரியா? அவங்களுடைய பாட்டனார் அவங்களுடைய வம்சத்தில் ஹம்பல் ரஹிமஹுல்லா இருந்திருக்காங்க. அதனால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவங்களுடைய பெயர்களை வந்து பிரபலமாக இப்படி தான் சொல்லப்படுது. அவங்களுடைய குன்யா அபு அப்துல்லா. அவங்களுடைய பிறப்பு ஹிஜ்ரி 164. இமாம் ஷாஃபிஈ பிறந்தது எப்போ? 150. இவங்க பிறந்தது 164. இவங்க பக்தாதில் பிறந்தாங்க. இமாம் அவர்களின் தந்தை சிறு வயதிலே இறந்து விட்டார். பாருங்கள், நிறைய இமாம்களுடைய தந்தை சிறு வயதில் இறந்துடுறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்களை மிகப்பெரிய அந்தஸ்தில் உயர்த்துறான். எப்படி? தாய் தான் வளர்த்தார். இமாம் ஷாஃபியுடைய வாழ்க்கையிலையும் அவங்க தாய் தான் முக்கிய காரணம். இமாம் அஹ்மதுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய தாய் தான் முக்கிய காரணம் அவங்களுடைய கல்விக்கு. ஹதீஸ்களையும் ஃபிக்குகையும் அபு ஹனீஃபாவின் மாணவர் அபு யூசுஃப் அவர்களிடமும் இமாம் ஷாஃபி அவரிடமும் கற்றார்கள். பாருங்கள், இமாம் ஷாஃபியுடைய மாணவர் இவங்க. இமாம் ஷாஃபி இமாம் மாலிக்குடைய மாணவர். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா இமாம் ஷாஃபியோட மாணவராக இருந்தாலும் நாம் இமாம் ஷாஃபியோட வரலாற்று குறிப்பில் பார்த்தோம். இமாம் அஹ்மதுகிட்ட சொல்கிறாங்க, ஹதீஸ் எங்கிருந்து வந்தாலும் சரி எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், இவங்க ஆசிரியர், அவங்க மாணவர். ஆனால் மாணவர்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தெரியாத ஹதீஸ் இருக்கும், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அதான் இமாம் ஷாஃபியோடைய சிறப்பு. இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, நான் பக்தாதை விட்டு வந்தபோது அஹ்மத் இப்னு ஹம்பலை விட அதிக இரையச்சமும் அதிக கல்வியும் மகத்தான ஃபிக்ஹும் உடைய சிறந்த மனிதரை விட்டு வரவில்லை. இமாம் அஹ்மது வந்து உண்மையிலே உம்மத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்திய ஒரு முஹத்தீஸ். அவங்க தொகுத்த கித்தாப் தான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய கித்தாப். இஸ்லாமிய வரலாறுலே பெரிய கித்தாப் அவங்க தான். ஹதீஸ் தொகுப்பில் முஸ்னத் அஹ்மத், முஸ்னது அவங்களுடைய தொகுத்த முஸ்னது தான் மிகப்பெரிய கிதாப். 26,000க்கு அதிகமான ஹதீஸுகள் அதில் இருக்குது. அவ்வளோ ஹதீஸுகளை தொகுத்துருக்காங்க. அவங்க உழைப்பு ரொம்ப தக்குவா உள்ளவங்க, ரொம்ப சுன்னாவில் பிடிப்புள்ளவங்க, சுன்னாவை பற்றி பிடிக்கிறது அவ்வளோ உறுதி உள்ளவங்க. இமாம் அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இமாம் அஹ்மத் அவர்களின் வகுப்புகள் மறுமை நினைவூட்டும் சபைகள். அவற்றில் உலக விஷயங்களை பேசவே மாட்டார்கள். உலக விஷயங்களை பேசுபவர்கள் நான் ஒருபோதும் அவர்களை கண்டதில்லை. இதான் இமாம் அஹ்மதுடைய சபையுடைய தன்மை. இது இமாம் அஹ்மதுடைய சபை மட்டும் இல்லை. இங்கே இமாம் அபுதாவுத் சொல்கிறாங்க, இமாம் அஹ்மதுடைய சிறப்பாக நிறைய நம்முடைய சலஃப் இமாம்கள் அவங்க இந்த உலகத்தை பற்றி பேச மாட்டாங்க, மறுமை பற்றி பேசுவாங்க. அவங்களுடைய சபையில் உட்காரும்போது இரையச்சமும் ஈமானும் அதிகரிக்கும். குதைபா இப்னு சயீத் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இமாம் அஹ்மதை நேசிக்க ஒருவரை கண்டால் அந்த மனித சுன்னாவை பின்பற்றுபவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் இமாம் அஹ்மதை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா அவர் சுன்னாவாதி, அஹ்லு சுன்னான்னு தெரிஞ்சுக்கங்க. பிதத்வாதி ஒரு காலம் நேசிக்க மாட்டான். ஏன்னா இமாம் அஹ்மது பிதத்வாதிக்கு பிடிக்காது. பிதத்வாதிகளுக்கு, ஏன்னா இமாம் அஹ்மத் பிதத்வாதிகள் கடுமையான மிகப்பெரிய, அவங்க முன்னாடி ஒரு மலையாக இருந்தாங்க. அவங்கள பிதத்வாதிகள் நசுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான சக்தியாக இருந்தாங்க. பிதத்வாதிகளை புறக்கணித்தாங்க, கண்டித்தாங்க, ரத்து கொடுத்தாங்க. இப்படி கண்டினியூவாக அவங்களுடைய பணி வந்து பிதத்வாதிகள் அவங்கள நினச்சா அஞ்சுவாங்க. இவன் அஹ்மது வாய் திறந்தால் அவங்கள பற்றி அவங்களுக்கு கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் பயப்படுவாங்க. இவன் அஹ்மது யாரையும் பொருட்படுத்த மாட்டாங்க, சுன்னாவுக்காக நிற்பாங்க. பிதத்வாதிகளை தோல் உரிச்சிருவாங்க. இப்ராஹிம் அல் ஹர்பி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, நான் அபு அப்துல்லாவை, அதாவது இமாம் அஹ்மது தான் அபு அப்துல்லா அவங்களுடைய குன்யா இல்லையா, கண்டேன். அவருக்கு முற்காலத்தவர்கள் பிற்காலத்தில் அனைவருடைய அறிவையும் அல்லாஹ் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா சலஃப் ஹலஃப், முந்தைய அவங்களுக்கு முன்னாடி இருந்த காலத்துடைய அறிவு, பிற்காலத்தில் வர்றவங்களுடைய அறிவு கூட அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளவு அறிவையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்துருவோம். அவ்வளோ இல்ம் இருக்குது. ஹலீஃபா அவங்களுடைய கடைசி காலம், ஹலீஃபா அல் மஅமூனுடைய ஆட்சியில் இமாம் அஹ்மது கடும் சோதனைக்கு ஆளானார்கள். 2 ஆண்டுகள் சிறையில் இடப்பட்டு சவுக்கடி கொடுக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அது அல்லாஹ்வுடைய பேச்சு தான் என்று அவர்கள் சொன்னது தான். அப்போது ஒரு ஃபித்னா வந்துச்சு, மிகப்பெரிய ஃபித்னா.
குர்ஆன் ஒரு படைப்பு தான், அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான், அது அல்லாஹ்வுடைய சிஃபத் இல்லை, பேச்சுன்னு சொல்லக்கூடாது, அது படைப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் பேசுகிறவங்க, ஃபிலாசபி பேசுகிறவங்க அந்த மாதிரி ஒரு ஃபித்னாவை கொண்டு வந்தாங்க. அப்படி தான் நம்ப வேண்டுங்கிற கொள்கையை அரசாங்கமே அறிவிச்சிருச்சு. அப்போ கலீஃபாவாக இருந்தவர் அல் கலீஃபா மஅமூன், அவர் அந்த கொள்கைக்கு ஆளாயிட்டார். இது முஅத்தஸிலாவுடைய கொள்கை, பகுத்தறிவாதம் பண்ணுறவங்களுடைய கொள்கை. அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய இந்த சிஃபத்தை, அல்லாஹ் பேசுவான்ங்கிற இந்த சிஃபத்தை மறுத்து குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு இல்லை, அல்லாஹ்வுடைய படைப்புன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அந்த கொள்கைக்கு எதிராக நின்றாங்க, வலுவாக நின்றாங்க, பெரிய மலை மாதிரி நின்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்க காலத்தில் இந்த எவ்வளோ அஹ்லு சுன்னாக்காரங்களே அந்த கொள்கைக்கு வழி தவறிட்டாங்க. இமாம் அஹ்மத் சமரசமே செய்து கொள்ளலை, அரசாங்கம் அந்த கொள்கையை வலியுறுத்துச்சு. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஆட்சியாளரிடமும் அந்த கொள்கை தான் சொன்னாங்க. ஆட்சியாளருக்கு எதிராக பொதுவெளியில் அவங்க பேசலை, விமர்சனம் செய்து ஆட்சியாளருக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டு மக்கள்கிட்ட ஆட்சியாளர் மீதான வெறுப்பை பரப்புறது, இந்த மாதிரி வேலையை ஹாரிஜியுடைய வேலை செய்யலை, ஹவாரிஜிகளுடைய வேலை அது. சரியா? அதுதானே இன்றைக்கி நிறைய இஹ்வானிகளும் தாங்கள் இஹ்வானிகள்லாம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சலஃபிங்கிற பேரில் இருக்கிற நிறைய வழிகட்ட சிந்தனைக்கு தாக்கம் அடைஞ்ச தாய்களும் முஸ்லீம் மன்னர்களை பற்றி, ஆட்சியாளர்களை பற்றி, அவங்களுடைய தவறுகள், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் பரப்புவதை கொண்டு வெறுப்பு துவேஷத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? இது வழிகட்ட காரிஜிகளுடைய போக்கு. அந்த காரியத்தை அவங்க செய்யலை. ஆனால் ஒரு கொள்கை தவறுங்கிறதுல அந்த சத்தியத்துக்காக நின்றாங்க, அல்லாஹ்வுக்காக நின்றாங்க. அதில் கடுமையான சோதனையெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கைது செய்யப்பட்டாங்க, சவுக்கடி கொடுக்கப்பட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கப்பட்டாங்க. பின்னர் விடுதலை அடைந்து பக்தாதில் தொடர்ந்து கல்வி புகட்டி வந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை மாற்றினான். இதுவும் அல் வாசிக் கலீஃபா ஆகும் வரை தான் நீடித்தது. வாசிக்குங்கிற ஒரு கலீஃபா ஆகிற வரை தான் நீடிச்சிச்சு. வாசிக் இமாம் அவர்களை தொடர்ந்து துன்புறுத்த தொடங்கினார். திரும்ப அவர் என்ன செய்தார்? திரும்ப அந்த விடுதலை ஆன பிறகும் திரும்ப அந்த கொள்கைக்காரன் அந்த ஆள், அதனால் திரும்ப வாசிக்கும் இந்த அநியாயத்தை செய்ய ஆரம்பித்தார். இதனால் இமாம் அவர்கள் கல்வி புகட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். முடியல அவங்களால, தலைமறைவாக இருந்தாங்க, அரசுடைய அடக்குமுறையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக. இது அல் முத்தவக்கில் கலீஃபா ஆகும் வரை 5 ஆண்டுகள் நீடித்தது. 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தாங்க. அவங்க எங்கேயுமே வெளியே வர முடியாது, இமாம் அஹ்மத் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு நிலைமை. கலீஃபா முத்தவக்கில் இமாம் அவர்கள் மீதான எல்லா கொடுமைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். ஏன்னா அவர் சுன்னாவை ஏற்றுக்கொண்டார். அவர் குர்ஆன் படைப்பு அப்படிங்கிற அந்த கொள்கையை மறுத்தார். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்னு ஈமான் கொள்ளணும். அவர்களை தம்மிடம் அழைத்து வரும்படி கூறி கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ் சுன்னாவை செழிக்க வைத்தான். இமாம் அவர்கள் மரணிக்கும் வரை கலீஃபாவின் தூதர் அவர்களை சந்திக்காத எந்த ஒரு நாளும் இருக்கவில்லை. இமாம் அவர்கள் மௌத்தார் வரைக்கும் அந்த கலீஃபாவுடைய தூதர் தினமும் இமாமுக்கு தேவையானக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணியப்படுத்திட்டு போவார். சரிங்களா? இந்த நிலையில் தான் ஹிஜ்ரி 241 ரபியுல் அவ்வல் 12 வெள்ளிக்கிழமை அன்று இமாம் அவர்கள் மரணித்தார்கள். அல்லாஹ் அவர்களின் சொர்க்க வாழ்வை முழு சுகத்தை அளிப்பானாக. அப்போ இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இறந்தது 241. நீண்ட காலம் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தாவாவை சுன்னாவின் பக்கம் அழைக்கிற பணியை செய்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க? ஹிஜ்ரி எத்தனை பிறந்தாங்க? 164. அப்போ 241 இறந்தாங்கன்னா 77 வருஷம் அவங்க இந்த தீனை சுன்னாவை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து இந்த 4 இமாம்களுடைய அகீதா கொள்கைகள் எப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகள் நான் பார்ப்போம்.